வெல்கம் டு கைவனம். இன்னைக்கு கைவனம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது ஒரு எம்ப்ராய்டரி. இந்த எம்ப்ராய்டரி வந்து யார் யார் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 6th above இருக்கீங்களா அவங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுல நம்ம நீடில் யூஸ் பண்றோம். அதனால இன்னைக்கு நம்ம கூட கொஞ்சம் பெரியவங்க நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். யாருன்னு பார்க்கலாமா? ஹாய். ஹாய். உங்க பேரு? கோகிதா. என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம எம்ப்ராய்டரி பார்க்கலாமா? ஷூர். அதுக்கு தேவையான மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே குட்டீஸ், மெட்டீரியல் என்னன்றதை காமிச்சிடுறேன். எம்ப்ராய்டரி ஃப்ரேம், கிளாத், நீடில், த்ரெட், சிசர், ஸ்கேல், பென்சில். இப்போ மெட்டீரியல் பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேலா? அந்த ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இங்கே இருக்கு இல்லையா நெட்டு, இது வந்து லூஸ் பண்ணுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம லூஸ் பண்ணி உள்ளே வந்து ஒரு ஃப்ரேம் இப்போ ஓப்பன் பண்ணிடுச்சு இல்லையா? இது வந்து மேலே வரும், இது வந்து கீழே வரும். ஓகேவா? கீழே வரும் இல்லையா? அந்த ரவுண்டில் தான் நம்ம இப்போ கிளாத் எடுப்போம். கிளாத் வச்சுட்டு ஆமாம், கீழே மேலே வச்சுட்டு ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உடனே லாக் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல தட்டணும்னா இங்கே போதா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நம்ம கிளாத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். எதுக்காக இது பண்ணுறோம்னா நம்ம எம்ப்ராய்டரி போடும்போது துணி வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம த்ரெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? த்ரெட் யூஸ் பண்ணும்போது சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டைட் பண்ணுறோம். நம்ம இந்த ஃப்ரேம் இல்லாமலும் பண்ணலாம், பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரேம் இல்லாமல் பண்ணணும். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து டிசைன் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கும் போது ஒரு லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நமக்கு கரெக்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுருக்கேன். புரிஞ்சா? இதில் வந்து நம்மகிட்ட நிறைய டைப் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது. ஓகே. இதில் என்ன எடுக்கணுன்றது நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், தெரியுதா? இது ஏன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னா இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது எப்படி இருக்கு, கிளாத் ரொம்ப பெருசாக ஹோல்ஸ் பெருசாக தெரியுதா? அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்தோம்னா இது லைட்டாக தான் இருக்கு, அதனால இது யூஸ் பண்ணலாம். இது வந்து சின்ன இதையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நமக்கு காது பெருசாக வேணும்னா அதுவும் வேணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இதை காதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கா, கொஞ்சம் நூல் வந்து போடுறது கஷ்டமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கா, இதெல்லாம் நூல் ஈஸியாக போட்டுருவோம். சரி, அதனால் என்ன பண்ணலாம், சின்னது பண்ணலாம். எடுத்துக்கோமா? இப்போ நம்ம நீடில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நான் டபுள் ஷேட் எடுத்துருக்கேன். சிங்கிள் ஷேட்லேயும் இருக்குது, நான் டபுள் ஷேட் எடுத்துருக்கேன். தெரியுது உங்களுக்கு? தெரியுது. டார்க் பிங்க் இருக்குது, லைட் பிங்க் இருக்குது. டபுள் ஷேடு நம்ம டிசைன் போடும்போது அழகாக இருக்கும். த்ரெட் எடுக்கும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா பெருசாக எடுத்துருவாங்க. ஏன்னா சீக்கிரம் அவங்களுக்கு வேலை முடியணும், ஈஸியாக முடியணும் அப்படின்றதுக்காக. ஆனால் என்ன ஆகும்னா சிக்கு விழ ஆரம்பிக்கும். சிக்கு விழும்போது எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ் தான் எடுக்கணும். ஓகேவா? சின்னதாக எடுத்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது சிக்கி இல்லாமல் அழகாக வரும் நமக்கு.
இப்போ இதில் வந்து 6 இருக்கும். நம்ம 6த்தையுமே நம்ம போட போகிறது கிடையாது. அது வந்து 2 தான் இருக்கும். நூல் குத்தாச்சு இல்லையா, இது 2த்தையுமே ஒன்றா வச்சு நம்ம என்ன போடக்கூடாது, நாட் போடக்கூடாது. ஓகே. இப்போ ஒரு சிலர் வந்து இது 2த்தையுமே சேர்த்து நாட் போடுவாங்க, பண்ணக்கூடாது. சரியா? ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வச்சுக்கணும். இவ்வளோ தூரம் ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. எங்கேயும் லாஸ்ட் ரைட்ஸில் இந்த சின்ன பெருசில் பெருசு இங்கேயா? பெருசில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். ச்சா ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஃப்ரேம் எடுத்துட்டு ஸ்டார்டிங் இருக்குல்ல, லைன் ஸ்டார்டிங் அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா நம்ம செயின் ஸ்டிச் போட போறோம். செயின் ஸ்டிச் இது வந்து ஃப்ளவர்ஸ்க்கு பேசிக் ஸ்டிச் தான் இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் செயின் ஸ்டிச். போட்டாச்சா? உங்களுடைய ஃபிங்கரை இங்கே வச்சுக்கோங்க. அக்கா பார்த்து கையை குத்திக்காம துணியில மட்டும் குத்தணும். எப்படி இப்போ எப்படி நாட் போடணுன்றது சொல்லி கொடுத்துறேன். இப்போ இங்கே செயின் வந்துருக்கு இல்லையா, அதுக்கு கீழே விட்டுருங்க. எடுத்துட்டு பேக் சைடு ஓகேச்சா? இப்போ நமக்கு இங்கெல்லாம் த்ரெட் இருக்குல்ல, இப்போ இங்கெல்லாம் நம்ம ஸ்டிச் போட்டதில் இருக்கு இல்லையா த்ரெட்டுங்க, இந்த த்ரெட்டுக்குள்ள மறுபடியும் இந்த த்ரெட் இருக்குல்ல, இது பாருங்க, இதுக்குள்ள மறுபடியும் நீட்ல இருக்கு மறுபடியும் எத்தனை நாட் வேணுமோ நாட் அதே இப்போ இதே ஃப்ளவர்ல பண்ணலாமா? ஈஸி தான். சின்னதாக ஒரு பண்ணலாம். வேற எதுவும் இருந்தாலும் பண்ணலாம்ல. இது வந்து பேசிக் டிசைன். நீங்க இது வந்து பேசிக் ஸ்டிச். நான் ஃப்ளார் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுதான் கொஞ்சம் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால என்னோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகே, நீங்கள் இப்போ நம்ம கிட்ட இத்தனை கலர் இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணும்? எல்லோ. சரி, நான் வந்து சர்க்கிள் போட்டுட்டேன். அதை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
என்னோட இனிஷியல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் முடியல. முடிச்சாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதில் ஓப்பன் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஃப்ரேம் விட்டு வெளில விட்டு மறுபடியும் டைட் பண்ணி வச்சிடணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்கா? ஃபஸ்ட்டுலேயே அழகாக பண்ணியிருக்கீங்க. சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. இது வந்து எல்லாத்துக்குமே போடலாம். இப்போ இந்த இடம்லாம் கேப் இருக்குல்ல, இந்த இடத்தையுமே ஃபில் பண்ணலாம். அழகாக ஃபுல்லாகவும் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீட்டாக இருக்குது. சுருக்கம் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமே இவ்வளோ அழகாக வர்றது கஷ்டம். நான்லாம் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு ஸ்டிச்சு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இன்றைக்கி இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தனியாக யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இல்லைனா ஊசி குத்திக்கும், பிளட் வரும். ஓகேங்களா? என்ன குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பண்ண எம்ப்ராய்டரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி எனக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு. ரொம்ப புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நம்ம சத்யா மேம். அடுத்த நாள் வந்து வேற ஒரு எம்ப்ராய்டரி நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் PJ கோகி. பாய்.